இசையும் விஷாலும் சேர்ந்து கோயிலை சந்தோஷமாக சுற்றி வந்துட்டுருக்குறாங்க. இசை சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து எதுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்க ஃபேனெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க 2 பேரையும் ஒன்றா நிற்க வச்சு. இதை பார்த்து ஸ்ரீஜா செம்ம கடுப்பில் இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு பானுமதி வந்துடுறாங்க. இவங்க வீட்டுக்கு கிளம்பலான் இருக்க நேரத்தில் வந்துட்டு வந்த உடனே வந்துட்டு, இதை பாரு, இது மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன், டாக்டர் வந்துட்டு எழுதி கொடுத்தது, எதுவும் உண்டாகாமல் இருக்கிறதுக்கு, கன்சீவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதோ இந்த பொண்ணு எழுதி வாங்கிட்டு வந்தது தான் அவங்க வீட்டில் இருக்க அந்த ஸ்ரீஜான்ற பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அதை வாங்கி படித்து பார்த்துட்டு சுபத்ரா பலாருன்னு போய் ஸ்ரீஜாவை அடிக்கிறாங்க. இவ்வளோ ஒரு கேவலமான பொண்ணா, இந்த பொண்ணு இந்த நிலைமைக்கு காரணமே வந்துட்டு உன்னோட சின்ன பையன் விஷால் தான் சொல்கிறாங்க. நீ வேணா அவங்ககிட்ட கேட்டுப்பாரு, சத்தியம் பண்ண சொல்லு கோயிலில் வச்சுன்னு சொல்கிறாங்க. டே சத்தியம் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. விஷால் திருன்னு முழிக்க பலாருன்னு அவருக்கு ஒரு அடி விழுது. இப்படி ஏமாற்றிட்டேரான்னு சொல்லிட்டு சுபத்ரா அழுகுறாங்க. இசைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் வீட்டுக்கு வந்து அழுது புலம்புறாங்க. சுபத்ரா இப்படி பண்ணிட்டானே, இல்லைம்மா அது வந்து மன்னிச்சிடுமான்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சுபத்ரா செம்ம கோவப்படுறாங்க. நடக்க வேண்டியதை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க அத்தை ஒரு பக்கம் சொல்ல, இசை வந்துட்டு இல்லை அத்தை, இதில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, இது ஏதோ வேணும்னே மாட்டி விட பார்க்குறாங்க, நாங்கள் வந்துட்டு என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிச்சி இது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ராகவுமே ஆமாம்மா, இப்போ வந்துட்டு நம்ம பார்க்குறத வச்சு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது, அவன் தான் ஒத்துக்கிறானேன்னு சொல்ல, ஏதோ ஒரு இதில் சூழ்ச்சி இருக்குது, என்ன ஏதுன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோன்னு ராகவும் இசையும் வந்துட்டு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.